வலிமார்கள் வாழ்வினிலே. அவர் ஒரு கொல்லம்பட்டறை வைத்திருக்கும் மனிதர். அவரின் கொல்லம்பட்டறைகள் அவருக்கு கீழ் வேலை செய்த ஒரு பெண் மீது அடங்காத காதல் கொண்டார். அந்த காதலை எவ்வாறு நிறைவேற்றுவது என்று சிந்தித்த அவர் தன்னுடைய நண்பர்களிடம் ஆலோசனை கேட்டார். அப்படி அந்த நண்பர்களிடம் ஆலோசனை கேட்டபோது அந்த நண்பர்கள் சொன்னார்கள், நம் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றூரில் ஒரு யூத மந்திரவாதி இருக்கிறார். அவரிடம் சென்று சொல், நிச்சயமாக உனக்கு நல்ல வழி கிடைக்கும் என்று. உடனடியாக பயணித்த அந்த மனிதர் அந்த யூத மந்திரவாதியை சந்தித்து தன்னுடைய காதல் விஷயத்தை கூறினார். இதை கேட்ட அந்த யூதர் அதற்கு ஒரு வழி செய்வதாகவும், ஆனால் நான் சொல்வதை கேட்டு நீ அப்படியே நடக்க வேண்டுமென்றும் நிபந்தனை விதித்தார். தன்னுடைய காதல் கைகூடும் என்றால் தாங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் என்று ஒப்புக்கொண்டார் அந்த மனிதர். அதன்பின் யூத மந்திரவாதி நிபந்தனைகளை சொன்னார். அந்த நிபந்தனையானது, நீ 40 நாட்கள் எந்த ஒரு நன்மையான செயலையும் செய்யக்கூடாது, 40 நாட்கள் தொழக்கூடாது, இறைவனை ஜிக்ரு செய்யக்கூடாது என்று. அதை ஏற்ற அந்த மனிதர் 40 நாட்கள் அப்படியே இருப்பதாக சொல்லி அப்படியே செய்து 40 நாட்களுக்கு பின் யூத மந்திரவாதியை சம்பித்த போது அந்த மனிதருக்கு யூத மந்திரவாதி ஒரு தாயத்தை எழுதி அவருடைய கரங்களில் கட்டினார். இனி உன் ஆவல் நிறைவேறும் என்றார். தாயத்து கட்டி சில நாட்கள் ஆனபோதும் அந்த மனிதரின் ஆவல் நிறைவேறவில்லை. அதனால் அந்த யூத மந்திரவாதியை சந்தித்த மனிதர், தாங்கள் தாயத்து கட்டிய பின்னும் என்னுடைய ஆவல் நிறைவேறவில்லையே என்று சொன்னபோது சற்று யோசித்த அந்த யூத மனிதர், நான் சொன்னதை மீறி நீர் ஏதோ நன்மை செய்திருக்கிறார், அதனால்தான் நான் தாயத்து கட்டிய பிறகும் என்னுடைய மந்திரம் பழிக்கவில்லை என்று சொன்னார். அப்போது அந்த மனிதர் சொன்னார், நான் எந்த நன்மையும் செய்யவில்லை, ஆனால் நான் இப்போது உங்களை சந்திக்க வரும்போது நடுவழியிலே ஒரு கல் கிடந்தது, அந்த கல் தடிக்கு யாரும் விழுந்துவிடக்கூடாது என்று அந்த கல்லை ஓரமாக எடுத்து போட்டேன் என்று சொன்னார். அதை கேட்ட யூத மந்திரவாதி சொன்னார், இறைவன் இந்த சிறு அமலை கூட வீணாக்க விரும்பவில்லை, அதனால் உன்னை பாவ வழி செல்லாமல் உன்னை காக்கிறான், உன்னை அவன் மிகவும் நேசிக்கிறான் என்று சொல்லியபோது அதுவரை அந்த பெண்ணின் மீது இருந்த காதல் மாறி இறைவன் மீது அந்த மனிதருக்கு மிக பெரிய காதல் ஏற்பட்டது. அக்கணமே தான் கொண்டிருந்த அந்த பெண்ணின் மீதான இச்சையை தூக்கி எறிந்துவிட்டு இறைபாதையில் தன்னுடைய வாழ்நாளை கழிக்க துவங்கினார்கள். ஒவ்வொரு நாடும் அவர்கள் தங்களுடைய கொல்லன் பட்டறையில் உழைத்து 1 தினார் பணம் ஈட்டி அதை ஏழை எளிய மக்களுக்கு உதவி வந்தார்கள். சில சமயம் விதவைகள் அனாதைகளின் வீட்டிற்கே சென்று அவர்களுடைய வீட்டு வாசலில் யாருக்கும் தெரியாமல் உணவுப் பொருட்களை வைத்துவிட்டு வந்து விடுவார்கள். அதன்பின் வித்ரு தொழுகை தொழுதுவிட்டு மக்களிடம் பிச்சை கேட்டு பிச்சையில் கிடைத்த பொருளை கொண்டு தங்களுடைய நோன்பை திறப்பார்கள். சில பொழுது அவர்கள் குப்பை தொட்டியில் கிடக்கும் பழைய ரொட்டிகளை கூட பொறுக்கி உண்டு தங்களுடைய பசியை தீர்த்து கொண்டார்கள். இவ்வாறாக சில காலம் உருண்டோடியது. ஒரு நாள் அவர்கள் தங்களுடைய பட்டறையில் வீற்றிருக்கும் பொழுது ஒரு கண் தெரியாத மனிதர், எடுத்தெறியப்பட்ட சைத்தானை விட்டு நான் காவல் தேடுகிறேன், அருளாளனும் அன்புடையோனுமாகிய அல்லாவின் பெயரால் துவங்குகிறேன், அன்றி அவர்கள் எதிர்பார்க்காத எல்லாம் அல்லாவிடமிருந்து அவர்களுக்கு வெளியாகும் என்ற வசனத்தை 39:47 ஓத கேட்டபோது அவர்கள் மயக்கமுற்று வீழ்ந்தார்கள். சற்று நேரம் கழித்து அவர்கள் விழித்து எழுந்தபொழுது உலையில் காய்ந்து கொண்டிருந்த இரும்பு கம்பியை இடுக்கிக் கொண்டு எடுக்காது தங்களின் வெறும் கையை உள்ளே விட்டு எடுத்தார்கள். அதன்பின் அதனை வைத்து சம்மட்டியால் அடித்து செப்பனிடுமாறு தங்களுக்கு ஊழியர்களுக்கு ஆணையிட்டார்கள். அப்போது அவர்களின் கை பழுக்க காய்ந்த அந்த இரும்பை செப்பனிட்டு கொண்டிருந்தது. அதை கண்ட ஊழியர்கள் அவர்களின் கண்களை அவர்களால் நம்பவே முடியவில்லை. ஆனால் அவர்கள் அடியுங்கள் அடியுங்கள் என்று கத்தினார்கள். அதை கேட்ட ஊழியர்கள் சொன்னார்கள், எஜமானே, அதை எப்படி அடிப்பது, எங்கே அடிப்பது, தங்களின் கையில் உள்ளது செப்பனிடப்பட்டு ஒழுங்கான கம்பியாக அல்லவா உள்ளது என்று கூறினார்கள். இப்போதுதான் அவர்களுக்கு தங்கள் சுய உணர்வு ஏற்பட்டது. பழுக்க காய்ந்த கம்பி அவர்கள் கையில் இருப்பதை கண்டார்கள். அது அவர்கள் கையை சுட்டரிக்காததையும் கண்டார்கள். அவர்கள் எதிர்பார்க்காதது அல்லாவிடமிருந்து அவர்களுக்கு வெளியானதையும் கண்டார்கள். உடனடியாக தங்கள் உள்ளத்தில் இருள் நீங்கி ஒளி தென்பட்டதும் கையில் இருந்த இரும்பை தூக்கி எறிந்து, கடை எப்படியோ போகட்டும் என்று இறைவனின் நெருக்கத்தை மேலும் பெற தவம் செய்வதற்கு கானகம் நோக்கி பயணம் செய்தார்கள் அந்த பெருந்தகை. இப்படி பெண்ணின் மீது வந்த இச்சையின் காரணமாக யூத மந்திரவாதியை தேடிச் சென்ற அந்த பெருந்தகை இறைவனின் கருணையாலும் அவர்களுடைய மிகப்பெரிய தியாக செயலாலும் உள்ளத்தாலும் இறைவனின் மிக பெரும் நேசத்திற்கு நேசராக மாறினார்கள் என்று வலிமார்கள் வரலாறு எடுத்து இயம்புகிறது. இப்படிப்பட்ட அந்த பெருந்தகை வேறு யாருமல்ல,
அவர்கள்தான் மாபெரும் தவசீலர். தங்களின் ஒவ்வொரு சொல்லையும் இறைவனுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்து நீஷாபூரில் மறைந்து வாழும் அந்த பெருந்தகை ஹஸ்ரத் அபூ ஹஃப்ஸ் ஹத்தாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் ஆவார்கள்.